சென்னை பெரவள்ளூர் ஜிகேஎம் காலனி பகுதியில் வீட்டின் கழிவறைக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம். சென்னை பெரவள்ளூரில் மின்சாரம் தாக்கி +2 மாணவன் பலியான சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடலை கைப்பற்றி தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரவள்ளூர் ஜிகேஎம் காலனி பகுதியில் வசித்து வருபவர் சந்தர்பால், கௌரி என்கின்ற சந்தர்பால். இவரது 17 வயது மகன் அஜய்பால். இவர் வீட்டின் கழிவறைக்கு செல்வதற்காக அந்த கழிவறையின் மின்சார சுவிட்சினை ஆன் செய்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. மயக்க நிலையில் இருந்த அவரை அரசு பெரியார் புறநகர் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தபோது அவர் ஏற்கனவே உயிர் இழந்து விட்டதாக தெரிகிறது. சென்னை பெரவள்ளூர் ஜிகேஎம் காலனி பகுதியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரி சங்கர்பால் என்பவர் பானிபூரி வியாபாரம் செய்து வருகிறார். இவரது ஒரே மகன் அஜய்பால். இவர் சென்னை அகரம் அருகே உள்ள பள்ளியில் +2 படித்து வருகிறார். இந்த நிலையில் +2 பொதுத் தேர்வுகள் முடிந்து அஜய்பால் வீட்டில் விடுமுறையில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் கழிவறைக்கு செல்வதற்காக வீட்டின் கழிவறை அருகே உள்ள மின்சாதன சுவிட்சினை விளக்கு எறிவதற்காக ஆன் செய்துள்ளார். அப்போது அந்த சுவிட்சிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு அஜய்பால் உடம்பில் மின்சாரம் தாக்கியதாக தெரிகிறது. இதில் அவர் அலறி துடித்து அதே இடத்திலேயே மயங்கி விழுந்ததாக தெரிய வருகிறது. அவரது அலற சத்தம் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த அவரது தந்தை மற்றும் உறவினர்கள் ஓடி வந்து அஜய்பாலை தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சி செய்தனர். ஆனால் அவர் தொடர்ந்து மயக்க நிலையிலேயே இருந்ததால் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு பெரியார் நகர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிகிறது. இதனை அடுத்து அவரது உடலை கைப்பற்றி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பெரவள்ளூர் காவல்துறையினர் நடந்த சம்பவம் குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.